மாலை வணக்கம். நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கேன், இவர் பேசிட்டு இருக்கார், நடுவில் ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகா பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா? இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் டிராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி எப்படி கம்போஸ் பண்ணாரு. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தார். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் முதல் படம் நினைக்கிறாரு. உங்களுக்கு முதல் படமா தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. ஒரு எப்போதுமே அந்த படத்துல எல்லா பாட்டுமே கிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் சில திரைப்படங்களை இன்னைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. தொடர்ந்து அவர் படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த படத்தை நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா? தயாரிப்பாளர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டைரக்டரை, சந்தோஷ் சேகர். அதனால் ஒரு கலைஞர் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு, கரெக்டாக அதை சொல்லிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் பேட்டியை கேட்டுட்டு 3வது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான ஆளாக இருக்கும். பச்சை முந்திரியா எப்படி எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி, அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்க அன்பு அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா. அவர் சொன்னார், இந்த காலத்துல இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தாதான் முதியவர்களுக்கு இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? இந்த பாட்டு தனியா இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான்ல அந்த மாதிரிதான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனே மாதிரி, இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியா செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு, இந்த உறக்க கத்துக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமா இருக்கும் அதுல. அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்துல நான் எப்பவுமே என் படத்துல ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதுல எஜமான் படத்துல ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலயும் நான் வெளியூர்ல இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட போன்ல பேசி சொல்லிடுவேன். அப்படி அவரு ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனா இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மளை அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணல. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமா நான் யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ள விஷுவல் நம்மளை மயக்கிடுச்சு. அதனால அது தனியா பார்ப்போம். மிக
நேர்த்தியா எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னாரு, நீங்க உங்க கவிதை, உங்க பாடல் வரிகளுக்கு ஏற்ப அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்க எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்த சொல்லியிருப்பாரு. தத்தகரத்துல நிக்காது சில டைம்ல. ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயம்தான். நீங்க புதியவர்களுக்கும் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். படத்துல வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் வந்து தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல. உங்களை ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைல். கரெக்டா? முருகா, ஆமா. முருகா, அசோக். அசோக் மாதிரி, அசோக் தம்பியோ, அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டா? அப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தமிழுக்கு வந்து கடைசியில திரும்பியும் ஆங்கிலத்துல முடிச்ச. நான் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு கேட்டேன், படிச்சீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரல அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டேன். அப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு கூடவா தெரியல. நீ இவ்வளவு அழகா பேசுறியே, இப்போவாது சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க. இதான் சிக்கல. பரவாயில்ல, நீ படிச்ச ஸ்கூலும் மனசுலயே வச்சுக்கோ. ஆனா படத்துல நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்க இன்னும் அவரெல்லாம் சொல்லிதான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே பேச தெரியுது இல்ல? எவ்வளவு அழகா நல்லா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கு, ஹீரோவுக்கு, அந்த தம்பி இன்னொரு ஹீரோ ஒரு சிறப்பா அழகா பேசுனீங்க தம்பி நீங்க. அப்புறம் எங்க எடிட்டர், நம்ம எடிட்டர் எங்கடா நீ? ஆளை காணோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்துல. எடிட்டிங் வந்து அவ்வளவு அழகா நேர்த்தியான கட்டிங். அந்த கத்தியை முதல்லயே ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்ல இந்த கத்தியில பின்னாடி குத்துறான் பாரு. இதுல முதுகுல குத்துறவனுங்க பத்தியான கதை போடுறது. அவரு சொன்னாரு, வேற பாஸ்கர். பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட எங்கிட்ட வந்து படம் எடுக்க சொல்லி கேட்டதில்லை. எவ்வளவு பொய்யே சொல்றாப்புல பாருங்க. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சி அதுல இப்படி அபத்தமா பொய்ய சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமா நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களா 100 படம் எடுக்கிறதுக்கு? இல்ல ஆளுக்கு ஒவ்வொரு கோடி. எங்கய்யா கொடுத்தீங்க? இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்க தங்கர் பச்சான் ஒருத்தரை தவிர யாரையுமே டைரக்டா ஏத்துக்கலன்றதுதான் உண்மை. நீங்க எல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மை அதுதானே. உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கை தட்டுங்க. இங்க வந்து தப்பு தப்பா போய் டிஎஃப்டி குறை சொல்றீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் படிச்சவங்களுக்கு திரைப்படம் எடுக்கதான் தெரியும். திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்ல 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 தெளிவா என்னை புண்படுத்துவது போல இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லே பேசுறேன். இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப he knows me and I know him. அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுறேன். நீங்க இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா படம் எடுத்துறோம்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷன்ல 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாம ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். என்ன சம்பத் ராஜ் தான் வந்து அதுலயும் வந்து மெயின் கேரக்டர். சம்பத் ராம் தான் அதுலயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு இல்ல, உனக்கு ஒரு படம் உண்டு. அப்படிதான் சொல்றாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சுதான் படம் எடுத்தாங்க. என்ன மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க? ஆமா, அந்த லிஸ்ட் அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்க அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உரத்த கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி
திருமலைக்கு என்னை பத்தி தெரியும், அவனை பத்தி எனக்கு, அவரை பத்தி எனக்கு தெரியும். நாங்க சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்க என்ன சொல்றோம், மக்கள் தொலைக்காட்சியில இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்க, சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்பவும் சொல்றேன், சினிமா இல்ல இப்பவும் சொல்றேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சா திருப்தியா செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆளு இது சொன்னா, இப்ப ஒரு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார், அப்படியே விடுங்கப்பா, சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தாரு. ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலயே விட்டாங்க. இல்ல சார், சும்மா பேசிட்டு யாருகிட்ட சரி இருக்கட்டும், இந்த கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலயாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மாளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு, அதுக்கும் கூப்பிடல. நாங்க யாருன்னு பார்க்கல, நாங்க நல்லா இருக்கு, நல்லா எழுதி இருக்காரு, உங்களால எவ்வளவு அழகா வந்து பச்சை முந்திரி பத்தி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்யறோம். நாங்க தப்பாவா சொல்றோம்? தயாரிப்பாளர் அன்பு செல்லியன் அதே மாதிரிதான். இப்போ வர டைரக்டர்கள் ஏமாத்துறாங்க. ப்ரொடியூசருக்கு கரெக்டான ஆளுகளா இருக்கணும், அப்பதான் ஏமாறாத ப்ரொடியூசர்களா இருக்கணும்ன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியா வர்றீங்க, எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டு இங்க வந்து சினிமாங்கிற போர்வையில இங்க வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? உண்மை பாரு, ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்றேன், நீ சூஸ் பண்ணணுங்க, நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க இந்த டைரக்டர் இது பண்ணா கரெக்டா பண்ணுவாருன்றது அந்த தெளிவு இல்லைன்னா நீங்க எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சரியா எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர. முதல்ல தெரிஞ்சு கரெக்டா பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால நான் ரெடியா இருக்கேன். பாஸ்கர் ஆள விடுங்கன்றீங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், பொதுவா பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்றது நாகரிகம் இல்லை இல்லையா? ஆக இந்த திரைப்படத்துல எல்லா விஷயமும் நல்லா இருந்தது, ஒளிப்பதிவும் நல்லா இருந்தது, எடிட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் சகோதரர் சம்பத்ராம் வந்து அதை ஃபீல் பண்ணார் பாருங்க. அந்த நான் 200 படங்கள் நான் அங்கங்க ஒவ்வொரு காட்சியில் 2 காட்சியில் அப்படித்தான் நடிப்பு. நமக்கு ஒரு அடையாளம் இல்லாம நம்ம திரையுலகத்துக்கு வரும்போது நம்ம பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அஸ்திவாரமே தவிர, இப்போ எனக்கு மட்டும் நான் வெறும் 300 ரூபாயோட நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஏதோ எங்களுக்கு குடும்பமோ ஒரு சினிமாவோ எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே கிடையாது. எனக்கு ஒரே சப்போர்ட்டு அவர் சொல்றாரு, இந்த டிஎஃப்டி தான். அந்த டிஎஃப்டி படித்ததுனால மட்டும்தான் நான் ஒரு இயக்குனராக முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து அவர் மேலே ஒரு சின்ன ஒரு இதில் பேசினேன். அதர்வைஸ் அவருக்கு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி சம்பத், நான் எப்போ பார்த்தாலும் அந்த பணிவும் அன்பும், என் படத்தில் அவர் நடித்ததும் கிடையாது. நடிச்சிருக்கீங்களா? அது அது வேற விஷயம். என் படத்தில் அவர் நடித்ததில்லை. நான் மேபி நான் படம் பண்ணுற டைம் அவர் என்ட்ராவலன்னு நினைக்கிறேன். பட்டு எப்போ பார்த்தாலும் அந்த அன்பும் மரியாதையும் இயக்குனர்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அதுதான் உங்களை காப்பாற்றும், நிச்சயமா காப்பாற்றும். நீங்க இன்னும் மேலும் மேல நீங்க வந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய நீங்க இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்ட் சம்பத்ராமனை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்க சொன்னீங்களே, எனக்கு அவரு நம்ம ராஜ்கிரண் சார் பேரை சொல்லணும்னு நானே சொல்லணும்னு இருந்தேன். அந்த ஸ்டைல் ஆஃப் இது இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட், ஆல் தி பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையட்டும். அப்புறம் ஒரு இயக்குனரையும் இந்த யூனிட்டையும் நம்பி வந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க பாருங்க. 1000 இருந்தாலும் அவங்க பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீ ஏமாத்தலை, உன் தொழிலை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஒட்டு மொத்தமாகவே இது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும் பணியில் நிச்சயமாக நமது ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவரும் இருப்பார்கள். படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க நல்லா எழுதிடுவாங்க என்று அவர்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி.